மூந்தால் தோசை, அதாவது பயத்தம்பருப்பு குளிர்ச்சியானது. அது இந்த வெயில் காலத்துக்கு இந்த தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு டம்ளர் பயத்தம்பருப்பை நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற போட்டு நல்லா வழுமூணா அரைச்சிட்டு, அதில் ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக தீத்தி போட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, கொஞ்சம் போல தேங்காய் துருவல் இருந்தால் அதையும் தூவி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு, அதை நல்லா இதில் தோசைக்கல்லை போட்டு வார்த்தவனக்க மூந்தால் தோசை அப்படிங்கிற இந்த தோசை வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தக்காளி சட்னி தொட்டுண்டா ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி இப்போ நல்லா ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்போட ஒரு 2-3 தக்காளி பழத்தை போட்டு 4-5 வரமிளகாயை போட்டு நல்லா வறுத்து, ஒரே ஒரு துளி உண்டு புளி போட்டு உப்பு போட்டு நல்லா சர்ன்னு நல்லா வழுமூண அந்த மிக்சியில் அரைச்சி விட்டோம்னா தக்காளி சட்னி 2 கடுகு தண்ணி மாதிரிக்கலாம். அதில் அதை தொட்டுனோம்னாக்க இந்த மூந்தால் தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெய்ய காலத்துக்கு ஏற்ற நல்ல உணவு இந்த தோசை.